அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மேங்கோ குல்ஃபி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நான் செய்திருக்கேன். இதே போலவே நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், மேங்கோ பார் மாதிரி. அதுக்கு 3 மேங்கோ போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கேன். நான் சுகர் சேர்த்த மில்கை இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. சிம்பிளாக நம்ம செய்திடலாம். இதை இப்போ குல்ஃபி மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 4 hour போல் நம்ம வச்சாலே இது செட் ஆயிரும். இப்போ செட் ஆயாச்சு. இதை இப்போ அன்மோல்டு பண்ணிடலாம். இதை கொஞ்சமாக வாட்டரில் வச்சா நமக்கு அது ஈஸியாக எடுக்க வரும். அதுக்கு தான் ரொம்ப சூப்பரான மேங்கோ குல்ஃபி இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. இது நான் காயல் சமையலில் அவங்க பாய்ஸா டோன்ட்ரஸ் சேலஞ்ச் நடத்தியிருந்தாங்க. அதில் போடுறதுக்கு தான் நான் இதை செய்தேன். என் கூட சேர்ந்து 13 யூடியூபர்ஸ் வேறு ரெசிபி செய்திருந்தாங்க. நான் அந்த லிங்க்கை இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் போய் பாருங்கள். காயல் சமையல் ஃபாய்ஸா அவங்களோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க நான் ஆரம்ப காலத்திலே யூடியூப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்ததே நான் அவங்களோட சேனல் தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போலவே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் போடுவாங்க. நீங்களும் போய் பாருங்கள். இது பார்ட் 1 ஹாப்பி ஹோம் மேக்கர் ராதா பண்ணியிருந்தாங்க. இது பார்ட் 2 காயல் சமையல் ஃபாய்ஸா பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.